வணக்கம். செல்வகுமாரின் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை 2025 செப்டம்பர் 15 திங்கட்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். மேற்கண்ட கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களிலே இன்று முதல் மழைப்பொழிவு தொடங்குகிறது. நாளை 16ஆம் தேதி, அதைவிட 17, 18 தேதிகளில் மிக கன மழைப்பொழிவு காத்திருக்கிறது. 19ஆம் தேதி வரை இந்த சுற்றின் மழைப்பொழிவு இருக்கிறது. தினசரி மாலை வந்துவிட்டால் மழைப்பொழிவு தொடங்கிவிடும். இதில் 17, 18ஆம் தேதி மதியமே மழை தொடங்கி மாலை இரவிலே தீவிர மழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு 15ஆம் தேதி இரவு கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் கர்நாடக எல்லையோர பகுதியில் மழை உருவாகும். பிறகு படிப்படியாக இந்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் பரவலாகும். அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் எல்லையோரம் தொடங்கி பெங்களூரு எல்லையோரம், ஒசூரில் இருந்து கர்நாடக எல்லையோரம் ஒட்டுமொத்தமுமே, ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரம் தொடங்கி கரூர் மாவட்ட எல்லை மற்றும் திருச்சி மாவட்ட எல்லை, பெரம்பலூர் மாவட்ட எல்லை, கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்ட எல்லை, கல்வராயன் மலைப்பகுதி வரைக்கும் பரவலான மழைப்பொழிவு இன்றே தெரிகிறது. இன்றைய மழைப்பொழிவு சுமார் 11 மணி அளவிலே இந்த மாவட்டத்தில் கொஞ்சம் வலுப்பெறும். இந்த மழைப்பொழிவு நள்ளிரவிலே கனமழைப்பொழிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நள்ளிரவு 11, 12, 1 மணிக்குள்ள இந்த மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இன்றைக்கே நல்ல மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒதுக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது. கல்வராயன் மலைப்பகுதியை ஒட்டி பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர் போன்ற பகுதிகளுக்கு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து ஒரு சில இடங்களில் ஒதுக்கலாம். ஆனால் நாளை 16ஆம் தேதி ஒதுக்குதலுக்கு வாய்ப்பில்லை. கண்டிப்பாக மேற்கண்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் கனமழை காத்திருக்கிறது. நாளைய விட 17ஆம் தேதி புதன்கிழமை தாங்க நிறைய மழை காற்றுடன். அதாவது காற்றின வாழை விவசாயிகள் கவலைப்பட வேண்டாம். மழைக்கு முன் ஒரு தரைக்காற்று, இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு, அதற்கு முன் மதியத்தில் புழுக்கமான வானிலை எல்லாம் இருக்கும். நாளைய மறுதினம் புதன்கிழமை மாலையில் தொடங்கும் மழை நள்ளிரவு வரை தீவிர மழைப்பொழிவை கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்துக்கு கொடுக்கும். தமிழ்நாட்டிலே எல்லா மாவட்டங்களுக்கும் சற்று பரவலான மழைப்பொழிவை, மிக கன மழைப்பொழிவை கொடுக்க போகிற நாள் 17ஆம் தேதி. அந்த நாளிலே கர்நாடக எல்லையோரம் தொடங்கி இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டம் முழுவதுமாக, நாமக்கல் மாவட்டம் வரைக்கும் முழுவதுமாக இந்த 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை முன்னிரவிலே நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். நள்ளிரவு வரை இந்த மழைப்பொழிவு நீடிக்க வாய்ப்பு இருக்கிறது. மாலை 5 மணிக்கெல்லாம் இந்த மழைப்பொழிவு கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்தில் வந்து முன்னிரவில் நீடித்து நின்ற மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் பலத்த மழைப்பொழிவாக 17ஆம் தேதி நள்ளிரவு வரை கொடுக்கும். அதைவிட கூடுதல் மழை 18ஆம் தேதி தெரிகிறது. 18ஆம் தேதி மாலையில் தொடங்கும் மழை அதேபோல் 18ஆம் தேதி நள்ளிரவு வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது. 19ஆம் தேதி அதிகாலை வரைக்கும் கூட இந்த மழைப்பொழிவு தொடரலாம். ஆக பரப்பில் அதிகரித்த மழை 16, 16 விட 17, 18, 17 விட 18 சற்று குறைவாக இருந்தாலும் 17 போல் 18 இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் உறுதியாக மிக கனமழைப்பொழிவு, பரவலான மழைப்பொழிவு, பெரும்பாலான இடங்களில் கனமழைப்பொழிவு, ஆங்காங்கே மிக கனமழைப்பொழிவு, ஓரிடங்களில் அதிக மழைப்பொழிவு கூட வாய்ப்பு இருக்கலாம். 1 மணி நேரத்தில் 10 சென்டிமீட்டர் பெய்யக்கூடிய இடம் கூட தெரிகிறது. எப்போ? 17ஆம் தேதி புதன்கிழமை, நாளைய மறுநாள். ஆக வரக்கூடிய 17ஆம் தேதியை மையமாக வைத்து இன்று நள்ளிரவு, நாளை மாலை இரவு, 17ஆம் தேதி மதியத்திற்கு பிறகு மாலை முன்னிரவு நள்ளிரவு, 18ஆம் தேதி மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. அந்த சுற்றின் மழைப்பொழிவு 19ஆம் தேதியும் தொடரும். 20, 21 தேதிகளிலையும் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் 17, 18 போல பெரிய அளவிலே பரப்பில் பரவலான மழைப்பொழிவு இருக்காது. ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்பொழிவை 19ஆம் தேதியும் 20ஆம் தேதியும் கொடுக்கும். ஆனால்
22, 23 மேலும் பரப்பில் அதிகரித்த மழைப்பொழிவு இருந்தாலும் பரவலான மிதமான மழைப்பொழிவை கொடுக்கவே வாய்ப்பு இருக்கு. நாம் இந்த மாதத்தில் உச்சபட்ச அதிகபட்ச மழைப்பொழிவுனா 17ஆம் தேதி தான் தெரிகிறது. 17, 18, 16, 17, 18 அடுத்தது 22, 23, 24, 25 மழை வாய்ப்பு இருக்கு. ஆனால் மிதமானது முதல் சற்றுக்கட மழைப்பொழிவை கொடுக்கும். இந்த மாத இறுதியில் அதேபோல் மழை இருக்கு. அக்டோபர் முதல் மற்றும் 2வது வாரத்திலையும் மழை இருக்கு. முதல் வாரத்தில் 3ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் அளவில் குறைந்த மழை இருந்தாலும் வரக்கூடிய அக்டோபர் முதல் வாரத்தின் பிற்பகுதி 2வது வாரத்தில் கனமழை காத்திருக்கு. அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள் இடைப்பட்ட நாளில் 2 நிகழ்வு இருக்கு. இந்த நிகழ்வால் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி இந்த நாமக்கல் மாவட்டம் வரைக்கும் சிறப்பானது ஒரு மழைப்பொழிவை தென்மேற்கு பருவமழை இடிமழை பொழிவாக காற்று சுழற்சியும் கூடிய மழைப்பொழிவாக ஆந்திர பிரதேசம் கடக்கக்கூடிய நிகழ்வோடு இணைந்த காற்று சுழற்சி தமிழ்நாட்டிலே நீடிக்கும் என்பதனால நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது மேற்கண்ட கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல் மாவட்டங்களில். வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 18ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்குகிறது. அக்டோபர் 18 தொடங்கும் மழை முதல் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு எல்லையோரத்தில் அமையும். 2வது 3வது நிகழ்வெல்லாம் சென்னையை ஒட்டிய பகுதிகளில் அமையும். 4வது அதாவது நவம்பர் மாத நிகழ்வு வட தமிழ்நாடு மற்றும் டெல்டா ஒட்டி அமையும். டிசம்பர் மாத நிகழ்வும் டெல்டா மற்றும் தென் தமிழ்நாடை ஒட்டி அமையும். ஜனவரி மாத நிகழ்வு தென் மாவட்டங்களை ஒட்டி அமையும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அது மேற்கு மாவட்டங்கள் நோக்கி அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது மேற்கண்ட இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரி, நாமக்கல், சேலத்திலையும் நல்ல மழைப்பொழிவை கண்டிப்பாக கொடுக்கும். விவசாயத்துக்கு ஏற்ற மழை வடகிழக்கு பருவமழை அமையும் என்பதில் மாற்றமில்லை. அதாவது பொதுவாக இந்த கிருஷ்ணகிரி, தருமபுரியில் தான் வடகிழக்கு பருவமழை குறைவாக இருக்கும். அதுலேயும் தருமபுரி தான் குறைவாக இருக்கும். ஆனால் தருமபுரியிலையும் கர்நாடக எல்லையோரம் தான் குறைவாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு கர்நாடக எல்லையோரத்தையும் தாண்டி மைசூரு, பெங்களூருக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திற்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் என்பதனால கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கும் வடகிழக்கு பருவமழை சிறப்பாக இருக்க இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டத்துக்கும் பரவலான இந்த 4 மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை கூடுதல் மழைப்பொழிவு என்பது சேலம், நாமக்கலாக இருக்கும். அதுக்கடுத்து தருமபுரி, அடுக்கடுத்தது கிருஷ்ணகிரி. கிருஷ்ணகிரியிலையும் கடந்த ஆண்டு ஊத்தங்கரையில் கொட்டி திருத்திருக்கிறது மழை. இவையெல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும். வடகிழக்கு பருவமழை தான் என்பதையும் நீங்கள் நினைவில் கொண்டு இந்த ஆண்டும் அப்படிப்பட்ட மழைப்பொழிவுகள் இருக்கிறது. கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழைப்பொழிவு இருக்கிறது. வானிலை அறிக்கை கூட இணைந்திருக்கணும். வானிலை அறிந்து விவசாயம் செய்ய வேண்டும். மாறுதல் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வேண்டும். மழைநீரை சேகரிக்க வேண்டும். மழைநீரை சேகரித்து வானிலை அறிந்து விவசாயம் செய்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.